ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். यीशु मसीह के नाम से आप सबका अभिनंदन करता हूँ। இந்த நாளில் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय भी परमेश्वर की कृपा रही कि हम यहाँ सब उपस्थित हैं। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கிறார். और परमेश्वर हमारे जीवन में महानतम रूप से कार्यरत है। அவர் வாக்குத்தத்தங்களின் கடவுள். और वो वाचाओं का परमेश्वर है। வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர். और वाचाओं को हमारे जीवन में पूरा करने वाला परमेश्वर है। हालेलुया, हालेलुया। இந்த வேதாகமம் முழுவதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. और बाइबल में पूरे जो वचन है वो सब हमारे लिए वाचा के रूप में रखे गए हैं। எனவே ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வசனங்களும் அந்த வாக்குத்தத்தங்களும் அந்த உடன்படிக்கையும் நமக்கு போதுமானதாக இருக்கு. और हर दिन हमारे लिए वो वचन जो है वो वाचा के वचन के रूप में हमारे जीवन में चलते हैं। எனவே தேவையானது ஒன்றே, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். और एक ही जरूरत है कि हमें उन पर विश्वास करना है। அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தமாக நாம் ஒரு வசனத்தை பெற்றுக் கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுது. और हर साल हमें अपने लिए एक वाचा का वचन दिया जाता है, एक साल का, और जो लोग उस वचन पे विश्वास करते हैं उनके जीवन में वो वाचा का वचन पूरा होता है। எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அதிலே தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுது. और जब जब हम उस वाचा के वचन को मानने में विफल होते हैं तो वो वाचा का वचन हमारे जीवन में कार्य नहीं எனவே करता। இந்த நாளிலும் கூட அதை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். और आज के दिन भी हम उस वचन के बारे में ही मनन करने वाले हैं। வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்லிட நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். और वचन कहता है दाऊद के साथ जो मैंने वाचा बांधी थी वो आपके जीवन में भी पूरा करूंगा। எனவே நிச்சயமான கிருபை நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு நாளும் தருகிறார். और निश्चित रूप की उसकी करुणा जो है वो हमारे जीवन में वो प्रतिदिन देता அந்த है। கிருபை நம்மை மன்னிக்கிறது, கிருபை நம்மை வாழ வைக்கிறது, கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது, ஒவ்வொரு நாளும் கிருபை நம்மை தேவனோடு சேர்க்கிறது. और उसकी कृपा से ही हमें क्षमा मिलती है, हमें आशीष मिलती है और प्रतिदिन हमें जीने लायक बनाती है। எனவே அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. और उसकी कृपा के बिना हम कुछ नहीं कर सकते। எனவே கிருபையை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று ஒன்று இல்லை. और उसकी कृपा और करुणा से बढ़कर कुछ भी नहीं है। வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களாக இருந்தார். और हम वचन में देखते हैं जिन लोगों का परमेश्वर ने उपयोग किया या जिन लोगों को परमेश्वर ने आशीष दी उनकी आंखों में परमेश्वर हमेशा उसकी परमेश्वर की करुणा उनके लिए रही। எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். और जो वाचा वो हमारे जीवन में देता है उसको पूरा करने के लिए वो सच्चाई के साथ चलता है। சங்கீதம் 106 और भजन संहिता 106 இங்கே ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து சிந்தனைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். और यहाँ हम कुछ वचनों को पढ़कर हम आगे मनन करेंगे। இங்கே 23வது வசனம் சொல்கிறது, यहाँ 23वां वचन कहता है, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். और यहाँ वचन कहता है, इसलिए उसने कहा कि मैं उनका सत्यानाश कर डालता यदि मेरा चुना हुआ मूसा जोखिम के स्थान में उनके लिए खड़ा न होता, ताकि मेरी जलजलाहट को ठंडा करे, कहीं ऐसा न हो कि मैं उन्हें नष्ट कर डालूं। 24-25வது வசனம் சொல்கிறது, 24 और 25वें वचन में कहता है, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார். और यह वचन कहता है, उन्होंने मन भावने देश को निकम्मा जाना और उसके वचन की प्रतीति न की, वे अपने तंबुओं में कुड़कुड़ाए और यहोवा का कहा न माना। हालेलुया, हालेलुया। தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். और परमेश्वर ने इजरायलियों को एक बहुत बड़े वाचा का वचन दिया। தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். और परमेश्वर ने अब्राहम को एक वाचा का वचन दिया। அதை தேவன் ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்தி ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார். और उसको उसने ईसाक को ध्यान दिलाकर उसके ईसा के साथ उस वाचा को बांधा நான் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கானான் தேசத்தை கொடுப்பேன். कि तेरे आने वाली जाति को मैं कानान देश दूंगा। அதையே தேவன் ஈசாக்கிட்ட இருந்து யாக்கோபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். और उस वाचा को उसने ईसाक से याकूब को भी दिया। எனவே தேவன் அவளுக்கு தெளிவாய் சொன்னார், நான் முன்குறித்திருக்கிற நாளிலே உங்களுக்கு அந்த கானான் தேசம் கொடுக்கப்படும்। और परमेश्वर ने स्पष्ट रूप से कहा कि जो दिन निश्चित है उस दिन में आपको मैं कानान देश दूंगा। தேவன் அவர்களை எகிப்துக்கு கொண்டு சென்றார்। और परमेश्वर उन्हें मिस्र देश में ले गया। எகிப்திலே 420 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்।
और मिस्र में 400-420 साल के बाद परमेश्वर ने अपनी वाचा का मनन याद किया। ஹalleluya. हालेलुया। தேவன் தான் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். और परमेश्वर ने उस वाचा को याद किया। அந்த நாள் சரியாய் வந்தபோது தேவன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். और जब सही समय आया तब परमेश्वर मिस्र से इजरायलियों को बाहर ले आया। எனவே தேவன் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த நோக்கமே கானான் தேசத்தை கொடுப்பதற்கு தான். और उसके पीछे जो मिस्र देश से इजरायलियों को लाने का उद्देश्य ही था कि उन्हें कानान देश देना। ஆனால் வேதம் சொல்லுகிறது எகிப்திலே இருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணமாய் புறப்பட்டவர்களிலே 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்திலே மரித்து போனார். और वचन कहता है कि मिस्र से जो लोग कानान के लिए निकले उनमें जो 20 साल के ऊपर के लोग थे वो सब जंगल में ही मर गए। எல்லோருக்கும் கானான் தேசம் வைக்கப்பட்டிருந்தது. और सबके लिए वो कानान देश निश्चित किया गया था। எல்லாருக்கும் கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. और कानान देश का आशीष सबके लिए निर्धारित किया गया था। ஆனால் வேதம் சொல்கிறது 20 வயதுக்கு மேற்பட்டவர்களிலே ஒருவர் கூட அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறார். காலேபையும் யோசுவாவையும் தவிர. और वचन कहता है 20 साल के ऊपर के लोग में से कोई भी कालेब और यूसुफ को छोड़कर यहोशू को छोड़कर कोई भी उस कानान देश में प्रवेश नहीं कर पाया। எனவே இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே தடையாய் இருந்த காரியம். और इस सुबह के समय में हम मनन करने वाले हैं कि जो वाचा का वचन देश कानान इस्राएलियों को दिया जाना था उसमें क्या रुकावटें आई। தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். और परमेश्वर हमें वाचा का वचनों को देता है। தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். परमेश्वर अपने दर्शन के द्वारा हमें बताता है। தேவன் நம்மோடு ஒரு சில காரியங்களை ரொம்ப தெளிவா பேசுறார். और परमेश्वर कुछ बातों को स्पष्ट रूप से हमसे बातें करता है। ஆனால் அநேக நேரங்களில் அதை நாம் புரிந்துகொள்ள முடியாமல் போகிறது. पर बहुत समय हमारी स्थिति होती है कि हम बातों को पा नहीं இந்த पाते। வருடத்தில் கூட தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். और इस साल भी परमेश्वर ने हमें एक वाचा का वचन दिया है। எனவே அதை பெற்றுக்கொள்வதும் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கையில தான் இருக்கு. और उसको पाना या उसपे विफल हो जाना वो हमारे हाथ में है। நான் நேற்று தினத்துல என்னுடைய செய்திகளின் அந்த பழைய டைரிஸ் கொஞ்சம் படிக்கிறேன். और मैं कल अपने जो संदेश जो मैं डायरियों में लिखता हूँ पुराने संदेश डायरी को थोड़ा मैं पलट के देख रहा था। 2009 நான் சர்ச்சில் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்திருக்கேன். और मैंने देखा कि 2009 में मैंने एक संदेश दिया था उसका शीर्षक था कि परिस्थितियों को बनाने वाला परमेश्वर। நான் கிட்டத்தட்ட எல்லா செய்தியும் அப்படியே எழுதிடுவேன். பாயிண்ட் மட்டும் நோட் பண்ண மாட்டேன், மொத்த செய்தி எழுதுவேன். और मैं आमतौर पर पूरा जो संदेश है सिर्फ पॉइंट नहीं बल्कि पूरा संदेश अपनी डायरी में लिख के रखता हूँ। எனவே நான் அன்றைக்கு பேசி இருக்கிறேன் 2009ல. और நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அதற்கான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் தேவன் உருவாக்குவார் அப்படின்னு 2009 और मैंने 2009 में जब मैं प्रार्थना कर रहा था तो परमेश्वर से मैंने बात की कि एक बहुत बड़ा आराधनालय तो यहाँ बनना चाहिए, उसके लिए लोग और परिस्थितियां आपको अनुकूल करनी है। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே நாம் ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறோம், ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதிலே நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டுகள் கடந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகவே போகாது. ஹல்லேலூயா. और जब भी हम किसी बात का वाचा का वचन पे विश्वास करते हैं तो अगर सालों बीत जाए पर वो वाचा का वचन नहीं टलता वो जरूर पूरा होता है। எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். और इब्रानियों की पुस्तक में हम देखें இங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और यहाँ विश्वासियों की एक लिस्ट यहाँ पर दी गई है। எபிரேயர் 11 इब्रानियों की पुस्तक उसका 11वां अध्याय 13வது வசனம் பாருங்க. 13वां वचन में हम देखते हैं இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிவித்து விசுவாசத்தோடு வந்தார். और यहाँ वचन कहता है ये सब विश्वास ही की दशा में मरे और उन्होंने प्रतिज्ञा की हुई वस्तुएं नहीं पाई पर उन्हें दूर से देखकर आनंदित हुए और मान लिया कि हम पृथ्वी पर परदेशी और बाहरी हैं। அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ उन्होंने जिस बात पर विश्वास किया அதை அவர்கள் காண்பதற்கு முன்பாக மரித்து போனார்கள். और उसे देखने से या पाने से पहले उनकी मृत्यु हो गई, ஆனால் அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அது நிறைவேறும். परंतु उन्होंने जिस बात पर विश्वास किया वो आगे पूरी हुई। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே நாம் விசுவாசித்ததை நாம் காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். और परमेश्वर ये उपाय करता है कि हम जिस बात पर विश्वास करते हैं वो हमें देखने எனவே ஒரு விஷயத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஒரு விஷயத்தை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இருந்தாலும் இல்லைனாலும்
விசுவாசத்திற்கு நம்பிக்கையுள்ள கடவுள் அதை நமக்காய் நிறைவேற்றுவார். और हम जब किसी बात पर विश्वास के साथ प्रार्थना करते हैं, तो अगर हम रहें या ना रहें, हमारा विश्वासी परमेश्वर उस बात को आगे जरूर पूरा करता है। ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். परमेश्वर ने अब्राहम को वाचा का वचन दिया। ஆபிரகாம் இல்ல. अब्राहम नहीं रहा, ஆனால் தேவன் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். परंतु उसके द्वारा उसके जो वाचा का वचन दिया, वो उसके आगे आने वाली पीढ़ी को पूरा करने के लिए परमेश्वर जीवित है। எனவே பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற கடவுள் அவர் ஜீவனுள்ள கடவுள். इसलिए प्रियो, हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो जीवित परमेश्वर எனவே है। அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். वो वाचाओं को पूरा करने वाला है, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். हमारे प्रार्थनाओं का फल उत्तर देने ஒரு वाला है। நாளும் நம்மையோ நம்முடைய ஜெபத்தையோ நம்முடைய விசுவாசத்தையோ அவர் அற்பமாய் எண்ணுவதே இல்லை. और कभी भी हमारी प्रार्थनाओं को, हमारी इच्छाओं को, हमारे विश्वास को तुच्छ नहीं जानता। ஆனால் நாம் அவர் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறோம். परंतु हमारा कर्तव्य है कि हमें उस पर विश्वास रखना है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலரின் பாவங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு 4 விஷயங்களை நாம் சிந்திக்க போகிறோம். और आज हम यहाँ पर इस्राएलियों के द्वारा किए गए पाप के शीर्षक में कुछ बातों का मनन करने जा रहे हैं। அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டு வந்தார். और दासत्व के जीवन से परमेश्वर उनको उठाकर ले கானான் गया, தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். और वो कनान देश की ओर उनकी यात्रा चल रही है। ஆனால் அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய மீறுதல்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரிக்க கூடாமல் தடை பண்ணியது. और उनके पाप और उनका आज्ञा न मानना उनको उस कनान देश की स्वतंत्रता में नहीं ले जा पाया। எனவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. और आज भी हमारे जीवन में अगर वाचा का वचन पूरा नहीं होता है, तो उसके पीछे कुछ कारण है। அதை இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திப்போம். और आज सुबह के समय हम उन बातों का मनन करने वाले हैं। முதலாவது இஸ்ரவேலர்கள் செய்த முதல் பாவம் அல்லது முதல் காரியம் என்னவென்றால், और पहली बात जो इसराइलियों ने जो पहला पाप किया, ये जो आज्ञा नहीं मानी हुई है, 24வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:24, भजन संहिता उसका 106 24वें वचन में हम देखते हैं, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனார். और उसके वचन की प्रतिथि न की। கானான் தேசத்தை அல்லது வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போனதற்கு முதல் காரணம் அவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. वो कनान देश में नहीं प्रवेश कर पाए या उस वाचा को वो नहीं पा पाए, उसका पहला कारण था कि उन्होंने उसके वचनों को नहीं माना। ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார், ஒரே நொடியில ஒரு மனிதனை அழிப்பது போல இந்த மொத்த கூட்டத்தை நான் அழிக்கிறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு கேட்கிறார். और परमेश्वर ने मूसा से कहा कि एक क्षण में ये पूरी जाति को मैं नष्ट कर दूंगा, बस तू मुझे इसकी आज्ञा दे। ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106ல நாம பார்க்கிறோம், அந்த 23வது வசனம், திறப்பில் மாசல் நின்று மோசே அப்படியே ஜெபம் பண்றார். और यहाँ हम 23वें वचन में देखते हैं कि जो मूसा वहां पर उन लोगों के लिए खड़े होकर प्रार्थना करता है இந்த ஜனங்களை நீ அழித்தார். कि परमेश्वर इस जन को आप नाश न करें। எனவே முதலாவது அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்ததற்கு காரணம் அவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. और पहली बात कि वो उस कनान देश में वाचा के वचन को प्राप्त न कर पाए, क्योंकि उन्होंने उसके वचन को न सुना। எனவே इன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்து நம்மை தியானிப்போம், எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். और आज हमें सामने परमेश्वर के सामने बैठकर इस बात को जांचना है कि किस रीति से हम परमेश्वर के वचनों को मानते हैं। நாம் விசுவாசத்தை குறித்து அதிகமாக, ஒரு கிறிஸ்தவர் 2 விஷயத்தை ரொம்ப பேசுவார். और एक जो विश्वासी मनुष्य है, वो 2 बातों पे बहुत अधिक बातें करता है, நம்ம எல்லாரும் தான். और हम सभी उसमें आते हैं। ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு ஜெபம். और पहला जो विश्वास है और दूसरा है प्रार्थना। ஆனா அது நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப குறையா இருக்கும். ஆனா மத்தவங்க சொல்லும்போது விசுவாசிங்க பிரதர், விசுவாசிங்க சிஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ள அது ரொம்ப குறையா இருக்கும். और हमारे जीवन में ये दोनों बातें बहुत कम रहती हैं, फिर भी हम दूसरों को बोलते हैं कि भाई प्रार्थना करिए, बहन विश्वास रखिए। அநேக நேரத்துல நாம் கலங்குகிறோம், துக்கம், நம்ம ரொம்ப சோர்வாகிறனாலே என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை நம்ம நம்பலன்னு அர்த்தம். और बहुत समय अगर हमारे जीवन में घबराहट आती है या हम मायूस होते हैं, तो इसका अर्थ है कि हम उसके वचनों पर विश्वास नहीं करते। எனவே அவர்கள் செய்த முதல் தவறு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. और उनके जीवन में जो पहले गलती या पाप उन्होंने किया, वो परमेश्वर के वचन को नहीं माना। ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், மோசே 12 பேர் அனுப்புப்பா, நான் காண்பிக்கிறேன், நான் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்தை போய் பார்த்துட்டு. और परमेश्वर मूसा से कहता है कि तुम 12 लोगों को चुनकर भेज, ताकि जो मैं देश तुमको देने करूं, उसको वो जांच के आए। ஆண்டவர் சொன்னார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். और परमेश्वर ने कहा वो दूध और मधु शहद बहने वाला देश है, அது ஒரு மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு தேசம். और वो बहुत ही फलदायक देश है। அதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார்।
परमेश्वर ने पहले ही ये बातें उनको बता दी இங்க थी மோசே திருப்பி அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறான். और मूसा ने फिर से उनको ये कहकर அது भेजा எப்படிப்பட்ட தேசம்? कि वो कैसा देश है, அது குடியிருக்க லாயக்கான தேசமா? क्या वो रहने लायक देश है அங்கே அங்க உள்ள நீர்வளம் எப்படி இருக்குது? और वहाँ की जल व्यवस्था जलधारा அங்க कैसी உள்ள है நிலவளம் எப்படி இருக்குது? और वहाँ की जमीन कैसी है, அதையெல்லாம் பார்க்கும்படிக்கு ஏதாவது ஒரு பழங்கள் எல்லாம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி அனுப்புறார். और उसको देखकर उदाहरण के तौर पर आप कुछ चीजें वहां से लेकर आइए, ऐसा मूसा ने उनको कहा। எனவே இங்க வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னார் இப்படிதான்ப்பா இருக்கும் அந்த தேசம். और यह वचन कहता है परमेश्वर ने उन्हें पहले ही बता दिया था कि ये देश इस तरह से होगा எனவே அவர்களும் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். और उन्होंने भी आकर यही कहा कि वो दूध और शहद बहने वाला देश है। இங்கே என்னாகும் 14:7 வசனம் சொல்லுகிறது அது மகா நல்ல தேசம். और यहाँ गिनती उसका 14वां अध्याय 7वें वचन में देखते हैं कि वो बहुत अच्छा देश है उन्होंने कहा எனவே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் இருந்துச்சு. और परमेश्वर ने जैसा कहा वैसा ही वो देश था ஆனால் ஆண்டவர் சொன்னார் அதை நான் உங்களுக்கு தருவேன். और परमेश्वर ने कहा था कि वो देश मैं तुमको दूंगा, ஆனால் அந்த வார்த்தையை அவர்களால் விசுவாசிக்கவில்லை. पर उस वचन पे वो विश्वास नहीं कर पाए எல்லாம் கண்ணால பார்த்தாச்சு. और सब कुछ उन्होंने अपनी आंखों से देख लिया இங்கே था। ஆண்டவர் சொல்றாரு எகிப்துல இருந்து உன்னை எவ்வளவு பலத்த கரத்தினால கொண்டு வந்தன அதெல்லாம் பாத்தியே அப்படி எல்லாம் சொல்றாரு. परमेश्वर ने सब कुछ कहा कि तुम्हें मालूम है कि किस बल पूर्वक मैं तुम्हें मिस्र देश से लेकर आया हूँ। ஆனாலும் அந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்த உடனே இவர்களுக்கு பயம் வந்தது இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கும். पर जैसे ही उन्होंने उस देश के लोगों को देखा उनके अंदर एक घबराहट आ गई कि ये देश तो हम नहीं पा सकते। அநேக நேரங்கள்ல பிரியமானவர்களே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை இழக்கும். और बहुत समय ऐसा होता है कि हम परिस्थितियों को देखकर अपने विश्वास को खो देते हैं நிறைய நேரத்துல நாம் சொல்லுகிறோம் இது சந்தர்ப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி சான்ஸே இல்லைன்னு சொல்றோம். और बहुत समय हम कहते हैं कि ये तो बिल्कुल हो ही नहीं सकता है। எனவே வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. तो वचन स्पष्ट रूप से कहता है कि परमेश्वर के द्वारा कुछ भी अनहोना नहीं है வேதம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். और वचन कहता है अगर तू विश्वास करेगा तो परमेश्वर की महिमा को देखेगा। ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம பிரச்சனையே அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. परंतु परेशानी यही है कि हम उस वचन पे विश्वास नहीं कर पाते। எனவே பிரியமானவர்களே இவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் அல்லது ஆண்டவர் கோபப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. और इसके लिए इनके पाप का बहुत बड़ा कारण या परमेश्वर को इन्होंने कोप दिलाया उसका बहुत बड़ा कारण था कि उन्होंने उसके वचनों को नहीं माना। என்னாகும் 14:11 பார்க்கிறோம். और गिनती की पुस्तक उसका 14 अध्याय 11वें वचन में हम देखते கர்த்தர் हैं மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? तब यहोवा ने मूसा से कहा वे लोग कब तक मेरा तिरस्कार करते रहेंगे தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்? और मेरे सब आश्चर्य कर्म देखने पर भी कब तक मुझ पर विश्वास न करेंगे। ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். और प्रतिदिन हम उसके आश्चर्य कर्म को देख रहे ஒவ்வொரு हैं நாளும் அவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். और प्रतिदिन हम उनके अद्भुत कार्य को हम देख रहे हैं ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து और हम जानते हैं कि प्रतिदिन परमेश्वर किस अद्भुत रीति से हमें चला रहा है। ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போகிறதில்லை. पर उसके बाद भी हम प्रतिदिन अपने विश्वास में कमी लाते हैं। இங்கே ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டு சொல்றாரு எதுவரைக்கும் என்னை அவர்கள் விசுவாசியாமல் இருப்பார்? और यहाँ यहोवा जो है बहुत गुस्से में कहता है कि वो लोग कब तक मेरा तिरस्कार करते रहेंगे எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? और कब तक ये लोग मुझे गुस्सा दिलाते रहेंगे। இல்ல நமக்கு ஆண்டவர் நம்ம மேல எப்ப கோபப்படுவார்னா और परमेश्वर हम पर कब गुस्सा होता है அவரை நம்பலன்னா கோபப்படுவார். अगर हम उस पर भरोसा ना करें तब। அல்லேலூயா. हालेलुया। அது அப்பதான் ஒரு கோபம் வரும். तभी उसको पर गुस्सा आता है। இங்கே வேதம் சொல்லுகிறது எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள் என்று தேவன் கோபப்பட்டார். और यह वचन कहता है कि परमेश्वर ने को गुस्से से कहा कब तक ये लोग मुझ पर विश्वास नहीं करेंगे। எபிரேயர்ல ரொம்ப தெளிவா சொல்லுது और इब्रानियों में ये बहुत स्पष्ट रूप से कहा गया है எது விசுவாசம்? क्या क्या चीज विश्वास है। எபிரேயர் 11ல इब्रानियों की पुस्तक उसका 11वां अध्याय 6வது வசனம் எபிரேயர் 11:6 इब्रानियों 11 उसका 6वां वचन। இங்கே விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் और विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் क्योंकि परमेश्वर के पास आने वाला। எது விசுவாசம்? அதுதான் அவருடைய ஒரு டெபினிஷனா கூட நம்ம எடுத்துக்கலாம். और ये विश्वास की एक परिभाषा के रूप में भी हम इसे ले सकते हैं। தேவனிடத்தில் சேருகிறவன் परमेश्वर के पास आने वाला அவர் உண்டென்றும் कि वो है
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். उसको ये विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वालों को प्रतिफल देता है। அல்லேலூயா. हालेलुया। இது எது விசுவாசம்? क्या विश्वास है? தேவன் ஒருவர் இருக்கிறார், कि परमेश्वर एक है அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுத்தார். और वो अपने खोजने वालों को फल देता है, ये मानना विश्वास है। இந்த விசுவாசத்தை ஒரு நாளும் ஒருத்தரும் ஒருபோதும் கைவிடவே கூடாது. और इस विश्वास को कभी भी हमें किसी भी पल इस बात को नहीं छोड़ना है। ஆனால் இங்கே இஸ்ரவேலர்கள் அதைதான் செய்தார்கள். परंतु इस्राएलियों ने यहाँ यही कार्य किया। ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு பலத்த கரத்தினாலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களை செய்தேனே, இன்னும் நீ விசுவாசிக்காமல் இருக்கு. और परमेश्वर कहता है कितने बल के साथ कितने अद्भुत कार्य मैंने आपकी आंखों के सामने किए, फिर भी आप लोग मुझ पर विश्वास नहीं செங்கடல் करते। உங்களுக்கு முன்பாக விளக்கப்பட்டது. और लाल समुद्र आपके आगे आपके सामने ही दो भाग हो गया ஒரு था। காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். और एक बात का हमें मनन करना है, செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு வழி விட்டது, எகிப்தியரையோ மூழ்கி போட்டது. அல்லேலூயா. लाल समुद्र ने जो है इस्राएलियों को रास्ता दिखाया, परंतु मिस्रियों को उसने पूरा तरह से डुबा எனவே दिया। நமக்கு வழியாய் காணப்படுவது நமக்கு எதிரானவர்களுக்கு என்ன சொல்றது, சாபமாய் காணப்படும். और जो हमारे लिए रास्ते के रूप में हमें दिखाई देता है, वो हमारे विरोधियों के लिए रुकावट या शाप के रूप में होगा। உபாகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். व्यवस्था विवरण उसका 9वां अध्याय 29वां वचन 23वां वचन। உபாகமம் 9:23. நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ் பர்னேயாவில் இருந்து உங்களை அனுப்புகையிலும், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். और यहाँ वचन कहता है, फिर जब यहोवा ने तुमको कादेश बरने से यह कहकर भेजा, जाकर उस देश में के जिसे मैंने तुम्हें दिया है अधिकारी हो जाओ, तब भी तुमने अपने परमेश्वर यहोवा की आज्ञा के विरुद्ध बलवा किया और ना तो उसका विश्वास किया और ना उसकी बात ही मानी। பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, प्रियो वचन कहता है, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அந்த வசனத்தை மகிமைப்படுத்துகிறார். और परमेश्वर अपनी सारी बातों के ऊपर अपने वचन को महत्व देता है। எனவே அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலைன்னா தேவன் நம்மிலே கோபம் கொள்ளும். और अगर हम उस बातों पर विश्वास न रखें तो परमेश्वर हम पर गुस्सा होगा। எனவே இஸ்ரவேலர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார். और इस्राएलियों ने उसके वचन को नहीं माना, ஆனால் எதிரே இருந்த அந்த ஏனாக்கியர்களை பார்த்து பயந்தார்கள். और पर सामने जो एनोकिया लोग थे उसको देखकर वो लोग घबरा गए। சங்கீதம் 27:13 நாம் பார்க்கிறோம். और भजन संहिता 27 उसके 13वां वचन में हम देखते हैं, இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, और यहाँ दाऊद कहता है, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போய். 27:13. यहाँ 27 के 13 में हम देखते हैं, यदि मुझे विश्वास न होता कि जीवितों की पृथ्वी पर यहोवा की भलाई को देखूंगा तो मैं मूर्छित हो जाता। எங்க வசனம் சொல்லுது, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். और यहाँ वचन कहता है कि अगर जीवितों की पृथ्वी पर यहोवा की भलाई को देखूंगा, इस बात पर अगर मैं विश्वास नहीं रखता तो मैं नष्ट हो जाता। எனவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். और परमेश्वर की आशीषों को प्राप्त करने के लिए विश्वास हमारे जीवन में होना எனவே आवश्यक இந்த है। காலை நேரத்துல பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? और इस सुबह के समय हमें जांचना है कि हमारा विश्वास किस स्तर का है। இந்த விசுவாசம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஏறி இறங்குறதா இருக்கு. और बहुत से लोगों के जीवन में विश्वास में एक उतार चढ़ाव आता रहता है, அநேகருடைய வாழ்க்கையிலே அது உயர்வும் மேலும் கீழுமாக அது மாறி மாறி போயிட்டே இருக்கு. और बहुत से लोगों के जीवन में वो ऊपर नीचे होता रहता है विश्वास। ஏதாவது நடந்தா ஹalleluya, और जब हमारे इसमें कुछ जीवन में कुछ अच्छा होता है तो हम कहते हैं हालेलुया, विश्वास रखते ஏதாவது हैं। கஷ்டம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கதவு பிடிச்சு ஆளே பாருங்க. और अगर जब भी कष्ट या परेशानी आती है तो हम बिल्कुल अकेले हो जाते हैं, विश्वास हमसे हट जाता है। எனவே இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்ற அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். और इस सुबह के समय हमें जो परमेश्वर ने वाचा का वचन दिए हैं उन पर हमें विश्वास करना है कि वो पूरे होंगे। இஸ்ரவேலர்களுடைய இரண்டாவது பாவம், और इस्राएलियों ने जो दूसरा पाप किया वो है 106:24. वचन संहिता 106 அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ஆ,
இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். 24 கீழே. और 24 தமிழ்ல हिंदीல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். उन्होंने मनभावने देश को निकम्मा जाना। उन्होंने मनभावने देश को निकम्मा जाना। இல்ல பைபிள்ல எழுதி இருக்கிறது இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார். और वचन कहता है उनको जो जो मनभावना देश था उनको उन्होंने निकम्मा या तुच्छ जाना। எங்க விசுவாசம் இல்லையோ அங்க அசட்டம் வந்துரும். और जहां पर विश्वास नहीं हो वहां पर हम तुच्छ जाने जाएंगे। இங்க மிக அருமையான ஒரு தேசம். यहाँ पर एक बहुत ही अद्भुत देश है, ஆனால் இங்க வேதம் சொல்கிறது அதை அசட்டை பண்ணினார். पर उन्होंने उसको तुच्छ जाना। அசட்டை பண்ணுவதுன்னா என்ன அர்த்தம்? तुच्छ जानने का मतलब ஒருவருக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுது, நோ வேண்டாம்னு சொல்றதுதான் அசட்டை. और उसका अर्थ है कि अगर जब किसी को कुछ दिया जाता है, अगर वो उसको मना करता है तो उसको कहा जाता है उसने उसका महत्व नहीं जाना। இவர்கள் எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நினைச்சு எங்களுக்கு கானான் தேசத்தை கொடுன்னு சொன்னாங்க. और जब वो लोग मिस्र देश पर थे तो उन्होंने मांगा कि परमेश्वर वाचा का वचन हमें जीवन में पूरा करे। ஆனால் அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் போது அதை அவர்கள் வேண்டாம்னு அசட்டை பண்ணாங்க. पर जब वो उनके जीवन में दिया गया तब उन्होंने उसको तुच्छ जाना और कहा कि हमें नहीं चाहिए। எபிரேயர் 13 அதிகாரத்துல பார்க்கிறோம். और गिनती की पुस्तक उसके 13वें अध्याय में हम देखते हैं, எகிப்திலே பிரேதக்குழி இல்லை என்றால் நீர் எங்களை இங்கே கொண்டு வந்தீர். क्या वो इस्राएलियों ने कहा कि क्या मिस्र में कब्रें नहीं थी कि जो तू मरने के लिए हमें यहाँ ले आया। அதாவது இந்த வனாந்தரத்திலே எங்களை கொண்டு போட்டா கூட பரவாயில்லையே, कि जंगल में मर भी जाए तो कोई बात नहीं, ஆனால் நீரோ பட்டயத்தால் நாங்கள் சாக வேண்டும். और क्या आप चाहते हो कि हम दीवारों से मारे जाएं। எவ்வளவு ஒரு அசட்டை. और इतना तुच्छ उन्होंने जाना परमेश्वर को। நாமும் கூட நிறைய நேரத்துல கிடைக்கிற ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணுவோம். और हमारे जीवन में भी बहुत समय जब जो हमें आशीष मिलती है उसे हम तुच्छ जानते हैं। ஏசாவை குறித்து வேதம் அதுதான் சொல்லுது. ऐसा के बारे में वचन यही कहता है, சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினான். और उसने जो बड़े पहलोटा अधिकार था उसको उसने तुच्छ जाना। அவனுக்கு தெரியல அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். और उसने उसका महत्व को कम कर रखा। நிறைய நேரத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களின் அந்த முக்கியத்துவத்தை நாம் அறியாமல், और बहुत समय हम जो परमेश्वर हमें आशीष देता है उसके महत्व को हम बहुत कम कर जानते हैं। அநேக நேரத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டாம், நாம் ரொம்ப துச்சமா எண்ணு कर देते हैं या बहुत कुछ जानते हैं। நிறைய நேரத்துல அதை நாம் புரிந்து கொள்ள முடியாததுனாலே அது வேண்டாம் என்று சொல்லுகிறோம். और बहुत समय ऐसा होता है कि हम उन बातों को समझ नहीं पाते इसलिए उसे तुच्छ जानते हैं। எனவே பிரியமானவர்களே, இங்கே அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லுது. और यह वचन कहता है कि उन्होंने उसको निकम्मा जाना। அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ பிரயாசப்பட்டார். और परमेश्वर ने उनको मिस्र देश से बाहर लाने के लिए बहुत अधिक प्रयास किए। அந்த விடுதலையும் அந்த சுதந்திரமும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் யோசிக்க கூடாதுதான் 10 விதமான வாதைகள். ஒவ்வொரு முறையும் வெட்டி சூட்கேஸ் எல்லாம் எடுத்து கிளம்பி இருப்பான் இல்ல, ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. இந்த முறை இந்த வாதம் போகட்டும், நான் உங்களை அனுப்புகிறேன்னு பார்வோம் ஒவ்வொரு முறையும் ப்ராமிஸ் பண்ணார். சோ ஒவ்வொரு முறையும் பெட்டி படிக்கலாம் எடுத்திருப்பான், அங்க கேன்சல் ஆயிடும். சோ 10 பெரிய பெரிய வாதைகளை அனுப்பி அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். और यहाँ परमेश्वर ने उनके जीवन में ऐसा किया कि वो लोग ये इस बात को बहुत कम ना आके कि मिस्र देश से निकलना आसान है, इसलिए उनको उनके जीवन में 10 विपत्तियां आई। और जब भी पहली विपत्ति आती थी तो उनको फिरौन की तरफ से आदेश मिलता था कि आप लोग यहाँ से चले जाइए, पर जैसे ही वो विपत्ति जाती थी फिरौन का मन फिर से कठोर हो जाता था। इस तरह परमेश्वर ने 10 विपत्तियां डालने के बाद उनको वहां से मिस्र से आजाद करवाया। அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அதிகரித்து தேவன் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். और उनकी उत्सुकता को और बढ़ा कर परमेश्वर उनको मिस्र देश से बाहर लेकर आया। ஆனாலும் அவர்கள் வனாந்தரத்திலே தேவனை அசட்டை பண்ணினார். और पर उसकी इतना होने के बाद भी उन्होंने जंगल की यात्रा में परमेश्वर को तुच्छ जाना। மத்தேயு 22:5 நம்ம பார்க்கிறோம். मत्ती रचित सुसमाचार उसका 22वां अध्याय 5वें वचन में हम देखते हैं, மத்தேயு 22:5. परंतु वे उपेक्षा करके चल दिए, कोई अपने खेत को कोई अपने व्यापार को। வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போயிட்டார். परंतु वे उपेक्षा करके चल दिए,
कोई अपने खेत को, कोई अपने व्यापार को। இங்கே வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் ஒரு குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய். और यहाँ वचन कहता है कि स्वर्ग का राज्य उस राजा के समान है जिसने अपने पुत्र का विवाह किया। ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறதை விட வயலுக்கு போறது பெட்டர்னு யோசிச்சான். और यहाँ लोगों ने सोचा कि राजा के घर के मेहमान हमारे जीवन में भी ऐसा होता है कि राजा महाप्रतापी राजा से जो हमें मिलता है उसको हम तुच्छ जानकर इस सांसारिक बातों को छोटा लाभ में हम ज्यादा महत्व देते हैं। மூன்றாவது तीसरी बात, இஸ்ரவேலருடைய பாவம். इजरायलियों का पाप। 25வது வசனம் 25वां वचन, भजन संहिता 106 25वां वचन। கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. और उन्होंने यहोवा का कहा न माना। முதல்ல நம்ம பார்த்தோம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. पहली बात हमने देखी कि उन्होंने उसके वचनों को नहीं माना। இரண்டாவது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. और दूसरी हम बातें हैं यहोवा की आवाज या उसका कहा न माना। ஆண்டவர் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமா இருந்திருக்காங்க. और वो लोग बहुत स्पष्ट रूप से बैठे थे कि हमें परमेश्वर की किसी बात को नहीं सुनना है या नहीं मानना है। ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யவே மாட்டாங்க இஸ்ரவேலர்கள். और इजरायली जो थे वो परमेश्वर जो भी कहता था उसको कुछ बिल्कुल नहीं करते थे। ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுங்கிறாரோ அதை செய்வார். और जो परमेश्वर कहता था कि ये नहीं करना है उसको वो करते थे। கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு, இல்ல முடியாதுன்னா. और परमेश्वर ने कहा कि कनान देश को अपना कर लो, पर उन्होंने कहा कि नहीं, ये नहीं हो सकता। எனவே அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, சரி நீங்க அங்க போகாதீங்க, இந்த மலை மேல ஏறாதீங்கன்னு சொன்னாரு. அங்கே ஏறி போய் மடிந்து போனார். और उसके बाद परमेश्वर ने कहा कि ठीक है आप उस देश में मत जाओ, उस पहाड़ पर मत चढ़ो, परंतु वो उस पहाड़ पर चढ़े और नष्ट हो गए। இது என்னாகும் 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல. और यहाँ गिनती के पुस्तक उसका 14वां अध्याय 39वें वचन से हम ये देखते हैं। மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார். तब मूसा ने ये बातें सब इजरायलियों को कह सुनाई और वे बहुत विलाप करने लगे। ஆண்டவர் சொன்னாரு, இதுல ஒருத்தர் கூட நீங்க 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒருத்தரும் நீங்க கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னாரு. அதை கேட்டவர்கள் துக்கித்தார். और जब परमेश्वर ने कहा कि 20 साल से ऊपर वाला कोई भी जन कनान देश में प्रवेश नहीं कर पाएगा, तो इस बात को सुनकर वो लोग रोने लगे। 40வது வசனம் சொல்லுது, और 40वां वचन कहता है அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து वे सवेरे उठकर நாங்கள் பாவம் செய்தோம், ये हमने पाप किया है, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார். और ये कहते हुए पहाड़ की चोटी पर चढ़ने लगे कि उस स्थान को जाएंगे जिसके विषय यहोवा ने वचन दिया है। முந்தின நாள் இரவுலயே எல்லாத்துக்கும் फैसला பண்ணிட்டார். और पिछली रात को ही परमेश्वर ने सारी बात का एक फैसला कर लिया था। 34வது வசனம் சொல்கிறது, यहाँ 34वां वचन कहता है நீங்கள் தேசத்தை சுற்றி பார்க்க 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் சொல்லிட்டார். அவனோட உடன்படிக்கை செஞ்சிருந்தேன், அதை நானே மாத்தி போட்டேன்னு சொல்லிட்டார். और परमेश्वर ने यहाँ कहा जितने दिन तुम उस देश का भेद लेते रहे, अर्थात 40 दिन उसकी गिनती के अनुसार, दिन पीछे 1 वर्ष, अर्थात 40 वर्ष तक तुम अपने अधर्म का दंड उठाए रहोगे, तब तुम जान लोगे कि मेरा विरोध क्या है। मेरा विरोध क्या है? என் உடன்படிக்கைக்கு இந்த மாறுதலை நீங்கள் உணர்வீர்கள். और मेरी वाचा के विरोध में जो होगा उसको आप जान लोगे। எல்லாம் முடிஞ்சாச்சு நேத்து நைட்டே. और पिछली रात को ही परमेश्वर ने कहा कि सब कुछ हो गया है। இவர்கள் அதிகாலையில் எழுந்து ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்க நம்பாம போயிட்டோம், அதனால நாங்க மீண்டும் போய் அதை நாங்கள் சுதந்திரிப்போம் என்று சொல்லி மலை மேல ஏறலாம். परंतु जैसे ही सवेरा हुआ वो सब उठकर रोते हुए उस पहाड़ पर चढ़ने लगे, ये कहकर कि हमने परमेश्वर के विरोध पाप किया है और हम उस वाचा के वचन के द्वारा उस देश में जाएंगे। 41வது வசனம் சொல்கிறது, மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. तब मूसा ने कहा कि तुम यहोवा की आज्ञा का उल्लंघन क्यों करते हो, यह सफल नहीं होगा। பிரியமானவர்களே, கடவுள் சொல்லும் போது எஸ்ன்னு சொல்லி, प्रियो जब परमेश्वर जब हमसे कुछ कहता है तभी हमें उसको मानना है। அப்ப நோன்னு சொன்னோம்னா அப்ப ஒரு நாள் அது எஸ் ஆக, अगर हम उस समय उसको मना करेंगे तो कभी भी हमारे लिए नहीं होगा। அவர் வேண்டாம்னு சொன்ன இடத்துல நாம் முயற்சி செய்தோம் என்றால் அது வாய்க்கவே வாய்க்காது. परमेश्वर जिस बात के लिए मना करेगा, अगर हम उस बात का प्रयास करेंगे तो वो कभी सफल नहीं होगा। 44வது வசனம் சொல்கிறது, அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள்,
கர்த்தருடைய உடன்படிக்கை ஏற துணிந்தார்கள். 45வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார். यहाँ 45वें वचन में हम देखते हैं, तब अमालेकी और कनानी जो उस पहाड़ पर रहते थे उन पर चढ़ आए और होर्मा तक उनको मारते चले आए। கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால், இல்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலை. और अगर हम परमेश्वर की आवाज को नहीं सुनेंगे तो हमारे जीवन में हमें पीठ दिखाकर भागने की नौबत आएगी। 28 वचனம் சொல்லுது, व्यवस्था विवरण उसके 28वें अध्याय में कहा है, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ செவி கொடுத்து நடந்தேன்னு சொன்னா உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் வருவார். और वचन कहता है, अगर तू परमेश्वर की सारी यहोवा की आज्ञा को मानेगा तो जो लोग तेरे विरोध में आएंगे वो चारों दिशाओं में तितर बितर होकर भाग जाएंगे। ஒருவேளை நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலனா உனக்கு எதிராக வருவார்கள் ஒரு வழியாய், ஐயோ 7 வழியாய் சிதறி போவேன்னு சொல்றாரு. परंतु अगर तुम मेरी बातों को नहीं मानोगे तो विरोधी तुम्हारे सामने एक रास्ते से आएंगे, परंतु तुम्हें उनके सामने से 7 दिशाओं में तितर बितर होकर भागना पड़ेगा। பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது வாக்குத்தத்தத்தை நாம் சொல்கிறோம். और इसलिए प्रियो, जब हम परमेश्वर सुनकर उसे मानते हैं तो वाचा को हम प्राप्त करते அவருடைய हैं। சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நாம் வாக்குத்தத்தத்தை சொல்கிறோம். और अब जब उसकी आवाज को जब हम मानते हैं तो उस वाचा को हम स्वतंत्रता से ग्रहण करते हैं। அவர் செய்யுங்கிறத செய்யணும், அவர் செய்யாதங்கிறத செய்யணும். वो जो कहता है उसे करना है, वो जो नहीं कहता उसको नहीं करना है, அதுதான் செவி கொடுக்க. और वही आज्ञा मानना है, कान लगाना। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், அவர்களோ காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய். परंतु परमेश्वर ने कहा उनके तो कान है फिर भी वो नहीं सुनते हैं। கடைசியா आखिरी बात, அவர்கள் செய்த தவறு அல்லது பாவம், और उन्होंने जो गलती या पाप किया, சங்கீதம் 106:25 கடைசி பகுதி சொல்லுது, भजन संहिता उसके 106 में 25वें वचन में, அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. हम देखते हैं वे अपने तंबुओं में कुड़कुड़ाए और यहोवा का कहा न माना। தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். वे अपने तंबुओं में कुड़कुड़ाते रहे। நிறைய நேரத்துல நம்ம பார்த்து சொன்னா நம்ம விசுவாசம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். और बहुत समय हम देखते हैं कि हमारा विश्वास इसी स्तर का होता है, இதுல ரொம்ப விசுவாசம் மாதிரி நல்லா நம்ம காமிச்சிப்போம். और बाहर हम अपने आप को बहुत ही विश्वासी के रूप में हम अपने आप को दर्शाते हैं। உண்மையான விசுவாசம் எங்க நம்ம வீட்டுக்குள்ளதான் தெரியும். எப்படி நம்ம கடவுளை குறிச்சு என்ன பேசுறோங்கிறது இல்ல வீட்டுக்குள்ளதான் தெரியும். पर हम किस तरह के विश्वासी हैं या परमेश्वर, சொல்லுறது வீட்டுக்குள்ள முறுமுறுறாங்க. और वचन कहता है कि वो अपने घर के अंदर कुड़कुड़ाते रहे இப்படி சொல்லிட்டாரு. कि क्यों परमेश्वर ने ऐसा हमारे जीवन में किया, இவ்வளவு பெரிய ஆளுங்க முன்னாடி போய் நம்ம எப்படி சண்டை போட முடியும்? और इतने महान बलशाली लोगों के सामने जाकर हम कैसे लड़ाई लड़ेंगे। நான் இப்படி யோசிக்கிறேன், இது கூட கடவுள் செஞ்ச ஒரு அங்கிருந்து வரும்போதே இவங்களை போத விட்டுருந்தாருன்னா அவர்களுக்கு மறந்தார்கள், யுத்தம் கர்த்தருடையது. परंतु मैं सोचता हूँ कि परमेश्वर ने जानबूझकर ही किया है। अगर सीधे रास्ते ही अगर वो युद्ध में चले जाते हो सकता है वो जीत जाते, परंतु परमेश्वर की एक नीति थी कि पहले उनको जांचने की। எனவே என்னாகமம் 14 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, और गिनती की पुस्तक उसके 16 अध्याय दूसरे वचन में हम देखते हैं, முதல் வசனம் சொல்லுது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். और पहला वचन कहता है, तब सारी मंडली चिल्ला उठी और रात भर वे लोग रोते ही रहे। ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார். और रात भर वे लोग रोते ही रहे। இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். और सब इस्राएली मूसा और हारून पर बुड़बुड़ाने लगे। சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துக்கு போவோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். और भला वो कहने लगे, मंडली उनसे कहने लगी, भला होता कि हम मिस्र ही में मर जाते या इस जंगल ही में मर जाते। என்னாகும் 14:27 நம்ம பார்க்கிறோம். और गिनती उसका 14 उसके 27वें वचन में हम देखते हैं, 37वें वचन में हम देखते हैं, எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி
அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினால் செத்தார். उस देश की वे परंतु उस देश की वे नामधराई करने वाले पुरुष यहोवा के मारने से उसके सामने मर गए। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார். और हम यहाँ देखते हैं कि उन्होंने अपने घर के अंदर वो कुड़कुड़ाने लगे। முறுமுறுத்தல் அப்படின்னா என்ன? और कुड़कुड़ाने का मतलब क्या है? என்னத்த சொல்லி என்ன? कुड़कुड़ाने का मतलब है कि हम सोचते हैं ये क्या हो रहा है, क्या होगा, कैसा होगा। இங்கே இருந்தா நல்லா இருந்திருக்கும், இங்க வந்து और हम कहते हैं कि अरे मैं वहां रहता तो अच्छा होता, यहाँ कहाँ मैं आके फंस गया। இப்படி அநேக காரியங்களை பேசிக்கொண்டு और बहुत से ऐसी बातें हैं जो बेकार की बातें सोचते रहना ही कुड़कुड़ाना है। நிறைய பேர் நல்லா கவனிச்சீங்கன்னா ஏதாவது வந்து பேசிட்டே இருப்பாங்க. और हम कुछ लोगों पर अगर ध्यान दें तो वो अपने आप ही बैठे बैठे कुछ ना कुछ बोलते रहते हैं। அதுல கடவுளை துதிச்சா நல்ல விஷயம். अगर वो परमेश्वर की स्तुति कर रहे हैं तो अच्छा है। ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கூடாரங்களிலே முறுமுறுத்தார். परंतु यह वचन कहता है कि वो अपने तंबुओं में कुड़कुड़ा रहे थे। எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கோம்? और आज हमारा जीवन किस तरह से है? 1 கொரிந்தியர் 10:10 நம்ம வாசிக்கிறோம். और पहला कुरिन्थियों उसका 10वां अध्याय 10वें वचन में हम देखते हैं, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இது வந்துடும் நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல வந்துருது இல்ல, இந்த முறுமுறுத்தல் மனுஷனுக்கு எதிராக. இங்க வேதம் சொல்லுது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தார். और यहाँ वचन कहता है कि वो मूसा और हारून के विरोध में वो कुड़कुड़ाने लगे கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார். और परमेश्वर के विरोध में भी वो कुड़कुड़ाने लगे। எனவே இங்க வேதம் சொல்லுறது முறுமுறுத்தல் ஆண்டவருடைய பார்வையில அது பிரியமில்லாத ஒரு காரியம். और यह वचन कहता है कि जब आप कुड़कुड़ाते हैं तो परमेश्वर को वो प्रिय नहीं लगता। யூதா எழுதின பொதுவான நிருபத்துல 14வது வசனம் சொல்லுது, और यहूदा की पुस्तक उसका 16वां वचन कहता है, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார். यहाँ वचन कहता है ये तो असंतुष्ट कुड़कुड़ाने वाले और अपनी अभिलाषाओं के अनुसार चलने वाले हैं और अपने मुंह से घमंड की बातें बोलते हैं। எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த நேரத்தை நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். और आज हमें सुबह के समय में जिन बातों का मनन करना है, அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவர், और वो वाचा को देने वाला परमेश्वर है, वो सच्चा परमेश्वर है। வேதாகமம் முழுவதிலும் சொல்லப்பட்ட வாக்குகள் எல்லாம் நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. और पवित्र शास्त्र में जो भी वचन है वो हमारे लिए वाचा के रूप में रखे गए हैं, ஆமென் என்றும் இருக்கிறது. और वो हाँ और आमीन के रूप में रखे गए हैं। இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஒரு சில மீறுதல்களினாலே பாவங்களினாலே இந்த வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை இழந்தார். और इजरायलियों ने अपनी कुछ बात न मानने से और कुड़कुड़ाने से उन्होंने उस कानान देश को खो दिया। இந்த வாழ்க்கையில கூட இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். और हमारे जीवन में भी परमेश्वर ने जो नए साल में हमारे लिए आशीष रखी है उसे हमें नहीं खोना है। எனவே அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், और उसके लिए हमें क्या करना है? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். उसके वचन पे हमें विश्वास रखना है। அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர்கள் நல்ல தேசத்தை ஆசீர்வதினார்கள். எனவே நாம் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். और उसने हमारे सामने जो भी आशीषें हमें हमारे सामने रखी है उसे हमें ग्रहण करना है। கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर की आवाज को हमें सुनना है। நம்முடைய கூடாரங்களிலே தேவனை துதிக்கும் துதியின் சத்தத்தை எடுக்க. और हमारे घरों के अंदर हमें परमेश्वर की स्तुति की आवाज को और ऊपर उठाना है। ஒருபோதும் நம்ம வீட்டுக்குள்ள முறுமுறுக்க, कभी भी हमें अपने घर के अंदर बैठकर नहीं कुड़कुड़ाना யாருக்கு चाहिए, எதிராகவும் முறுமுறுக்க. और किसी के विरोध में भी हमें नहीं कुड़कुड़ाना चाहिए। நிறைய நேரங்கள்ல நாம் நமக்கே எதிராக நம்ம முறுமுறுக்க. और बहुत समय हम अपने ही खिलाफ अपने आप को कुड़कुड़ाते रहते நம்ம हैं, வாழ்க்கை மேல நம்ம காரியங்கள் நமக்கே இஷ்டம் இல்லாம இருக்கும் நிறைய நேரம். और हमें अपने काम पर अपने जीवन में ही हमें कुछ खुशी नहीं रहती, हम कुड़कुड़ाते रहते हैं। காரியத்தை நாம் உணர வேண்டும். உங்கள் இல்லங்களிலே உங்கள் ஆவியானவர்களால் और हमें एक बात को मानना चाहिए कि हमारे घरों के अंदर हमारा पवित्र आत्मा के रूप में वो विचरण कर रहा है। எனவே அங்கே துதியின் சத்தம் தான் இருக்கும், மொழிய முறுமுறுக்கிற சத்தம்.
और वहां पर सिर्फ स्तुति की आवाज होनी चाहिए, कुड़कुड़ाना नहीं होना चाहिए। வேதம் சொல்லுது நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். और वचन कहता है कि सारी बातों के लिए आप परमेश्वर की स्तुति करिए, எந்த நிலையிலும் ஆண்டவரை போற்றுங்கள். और किस हर स्थिति में आप परमेश्वर की स्तुति करिए, அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். तब परमेश्वर का आशीष आपके जीवन में आएगा। நாம் ஜெபிப்போம். எழுந்து आइए हम प्रार्थना करें, हम सब खड़े हो जाएं। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். पवित्र परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். यीशु मसीह के नाम से हम आपके सामने आते இந்த हैं, நாளிலே நாங்கள் சிந்தித்த சிந்தனைக்காய் ஸ்தோத்திரம். और इस सुबह के समय में हमने जो बातें मनन किया उसके लिए இந்த धन्यवाद புதிய देते हैं। ஆண்டிலே தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், கானான் தேசத்தின் செழுமைகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது சுவாமி. और इस नए साल में हमारे जीवन में जो आशीषें हैं, जो वाचा का वचन है, कनान देश के जैसी फलवंत जगह हमारे जीवन में है, அதை எங்கள் மனக்கண்களினாலே நாங்கள் பார்க்கிறோம். और हम अपने मन की आंखों से उसे देखने पाए। परमेश्वर, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தங்கள் கண்களினால் கண்டும் அங்கிருந்த மனிதர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். और इजरायलियों ने जो अपनी आंखों के सामने उस आशीषों को देखा, पर वहां के लोगों को देखकर वो उस बात पर विश्वास नहीं कर पाए। கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வேதம் சொல்வதற்காக. और वचन कहता है जो देखकर विश्वास करते हैं उससे ज्यादा भाग्यशाली वो है जो बिना देखे विश्वास करते हैं। ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே பார்த்து நாங்கள் அதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். और इस नए साल में आप ऐसा उपाय करिए परमेश्वर कि आपने हमारे लिए जो भी आशीषें और भलाई के कार्य रखे हैं उसे हम मन की आंखों से देखते हुए उस पर विश्वास करने நீர் पाए। எங்களுக்கு தருகிற வேலை, நீர் எங்களுக்கு தருகிற நன்மை, நீங்கள் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் எதையும் நாங்கள் அசட்டை பண்ணாமல் இருக்க உதவி செய்யும். और आपने हमारे जीवन में जो भी भलाई के कार्य, हमारे कार्य, आपने जो भी आशीषें दी है उसे हम तुच्छ न जाने परमेश्वर। ஒரே ஒரு சில நேரங்கள்ல நீர் எங்களுக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம் மிக ஒரு அற்பமானதா எங்கள் பார்வையிலே அது காணப்படலாம். और हो सकता है बहुत समय आप जो आशीषें देते हैं वो हमारे जीवन में हमें बहुत ही कम स्तर की दिखाई पड़े, ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். और हमें ये मानना है कि जब हम उस आशीष को ग्रहण करेंगे तो हमारे जीवन में बहुत अधिक चीजें वो काम करेगी। எனவே நாங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற பெற்றுக்கொள்கிற எதையும் நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு எங்களுக்கு இருக்கிறது. और हमारे जीवन में किसी कृपा करिए कि हम परमेश्वर के द्वारा मिलने वाले किसी बात को हम सोच न जाने, சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். और आपकी आवाज को सुनने वाले बन सके परमेश्वर। நீர் சொல்லுவதை செய்யவும், நீர் சொல்லாததை செய்யாமலும் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். और आप जो कहते हैं उसे मानने वाले, आप जो नहीं कहते हैं उसको नहीं मानने वाले बने परमेश्वर। எங்கள் கூடாரங்களிலே தேவனை துதிக்கும் துதியின் சத்தமாத்திரம் இருக்கிறது. और हमारे को भवनों में, आंगनों में सिर्फ आपकी स्तुति की आवाज ही बुलंद होने पाए। இப்போது எங்கள் வாயிலிருந்து மற்றவர்களை குறித்தோ எங்கள் ஆண்டவரை குறித்தோ முறுமுறுப்பின் சத்தம் வராமல் இருக்கு. और कभी भी हमारे मुंह से हमारे परमेश्वर के लिए या दूसरों के लिए कुड़कुड़ाने का शब्द ना निकले। இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் கடைபிடித்து உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறது. और इन सब बातों को हमारे जीवन में मानकर आपकी वाचाओं का आशीष हमारे जीवन में इस साल होने पाए। வாரம் முழுவதும் எங்களோடு இரும். इस पूरे हफ्ते आप हमारे साथ रहिए, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். आपकी इच्छा हमारे जीवन में पूरी हो, மான பணிகளில் மீதம் இருக்கிற எல்லா வேலைகளும் பரிபூர்ணமாய் நிறைவேறும் செய்யும். और कलीसिया निर्माण में जो भी कार्य बचा है वो परिपूर्णता से जल्दी पूरा हो पाए, தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். और सारी जरूरतों को आप पूरा करिए சபையின் परमेश्वर। குடும்பங்களை இந்த வாரம் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து ஆசீர்வதியும். और कलीसिया के सारे परिवार को अपने ऊपर लेकर इस पूरे सप्ताह आशीष दीजिए। கன மகிமையாவி உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. यीशु मसीह के नाम से मानते हैं, ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈசியை சபையா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
சகல உபகாரங்களையும் உருவாக்கி. ஆமென். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்காகவும் தேநீர் இருக்கு.